Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினச்சி செய்யாமல் விட்ட பல விஷயத்தை எப்படி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக செய்யலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி காப்பர் வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அதோட கலர்லாம் மாறி போயிடும். இப்போது இந்த சொம்பு பார்த்திங்கன்னா உள் சைடுலாம் நல்லா கருப்பாகவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி கை வலிக்காமல் க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டொமேட்டோ கெச்சப் பாக்கெட் தருவாங்க. அதை நம்ம மேக்ஸிமம் தூக்கி தான் போடுவோம். இனிமேல் யாரும் அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி க்ளீனிங் விஷயத்துக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பை அந்த காப்பர் வெசல் ஃபுல்லாக இந்த மாதிரி கை வச்சே நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காப்பரில் இருந்த கருப்பு கலர் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிட்டுருக்கு. சொம்போட உள் சைடு வெளி சைடுன்னு நான் எல்லா இடத்துலையுமே டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண டொமேட்டோ கெச்சப் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் சோப்புன்னு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு லைட்டாக அந்த காப்பர் வெசல் மேலே தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் டைரெக்டாக வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட காப்பர் வெசல் புதுசு மாதிரி நல்லாவே ஷைனிங்காக மாறிடுச்சு. எந்த இடத்துலையும் கருப்பு கலரில் கரை இல்லவே இல்லை. வீக்லி ஒன்ஸ் நீங்களும் இந்த மாதிரி காப்பர் வெசல்ஸை க்ளீன் பண்ணுங்கள். அது எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மத்தியானம் இல்லை நைட்டு வடித்த சாதம் மீந்து போயிடுச்சுன்னா அதை சாப்பிட்ற டைமில் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி தான் நம்ம அதை சூடுபடுத்துவோம். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் நம்ம பழைய சாதத்தை புது சாதம் மாதிரி மாற்ற போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் எப்பவும் போல் நான் அரிசியும் அளவு தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இது கூடவே மதியம் வடித்த மீதமாக இருந்த 1/2 கிண்ணம் சாதத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் எப்போவும் எடுக்கிற அரிசியோட அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட 1/2 கிண்ணம் மீந்து போன சாதம் இருக்குது. இப்போ இந்த சாதத்தை அரிசியோட நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் சாதம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. எப்பவும் போல் அரிசிக்கேற்ற தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதும் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் இப்போ பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணினா பழைய சாதமும் இந்த ரைஸ் கூட நல்லா மிங்கிள் ஆகி நமக்கு இப்போ தான் வடித்த புது சாதம் மாதிரி ஆவி பறக்க சுட சுட ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் பழைய சாதமும் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களாக சொல்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த சாதத்தில் நம்ம மதிய வடித்த சாதத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வச்சுலாம் சாப்பிட முடியாது. உடனே தான் காலி பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பசங்களோட ஃப்ராக்கில் இருக்க ஜிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் மேலே வரைக்கும் போட்டு விட்டாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஜிப்பை மேலே வரைக்கும் போட்டு விட்டதுக்கப்புறமா அந்த ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி ஊக்கை உள் சைடாக போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த ஜிப்பு வந்து அந்த ஊக்குக்கு கீழே மூவ் ஆகவே ஆகாது. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜிப்பை என்ன தான் இழுத்தாலும் அந்த ஊக்கை ரிமூவ் பண்ணினா மட்டும்தான் அந்த ஜிப்பு வந்து கீழே இறங்கும். இந்த டிப்ஸ் வந்து ட்ரெஸ்ஸில் இருக்க ஜிப்புக்கு மட்டும் இல்லை. இன்கேஸ் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்க ஜிப்பும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹேண்ட்பேக்கோட ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புக்கு கீழே இதே மாதிரி நீங்கள் ஊக்கு போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். ஹேண்ட்பேக்கோட ஜிப்பும் ஓப்பன் ஆகாது. இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வறுத்த நிலக்கடலை, பம்கின் சீட்ஸ், காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த நெய்யில் ஒரு 2 to 3 minutes வந்து அது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே பேன்லையே நான் 1 கப் ஃபைனாக கட் பண்ணின பேரிச்சம்பழமும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 5 minutes மட்டும் இதை நீங்கள் கிண்டி விட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த ஹார்டாக இருக்க பேரிச்சம்பழம் எல்லாம் நல்லாவே சாஃப்டாக மாறிடும். பாருங்கள், நம்மளோட பேரிச்சம்பழம் எல்லாம் இப்போ நல்லாவே மேஷ் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நட்ஸும் பேரிச்சம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற திங்ஸில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100% நான்ஸ்டிக் அண்ட் ஆர்கானிக்குங்கிறதுனால இதில் எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரீயூசபிளுங்கிறதுனால ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஷீட்டை நீங்கள் தண்ணி வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 times வரைக்கும் கூட ரீயூஸ் பண்ணிக்கலாம். சூடு லைட்டாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஸ்வீட்டை இந்த ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீட்டமாக நான் ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த கசகசாவை ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி இந்த ஸ்வீட் மேலே சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். கசகசா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட்டை ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு சாக்லேட்டை ரேப் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்வீட்டை நம்ம 1 hour அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லாவே ஹார்டாக இருக்குது. இப்போ ஒரு கத்தி வச்சு இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பட் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மலப்பாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் நீங்கள் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே எனர்ஜி கிடைக்கும். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தோன்னா பூண்டை தோல் உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். மணிக்கணக்காக பூண்டு தோல் உரிச்சிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம கைப்படாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி பூண்டு தோல் உரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உரிக்க போகிற பூண்டை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு கரெக்டாக 1 minute மட்டும் அந்த பூண்டில் லைட்டாக ஹீட் வர வரைக்கும் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் பூண்டு வந்து குக் ஆகிடும். ஸோ கரெக்டாக 1 minute மட்டும் நீங்கள் லோ ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணினா போதும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ டவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு காட்டன் டவல் கூட எடுத்துக்கலாம். அதில் நம்மளோட பூண்டை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அந்த பூண்டு எதுவும் வெளியில் வராத அளவுக்கு டவலோட எல்லா எண்டையும் இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த துண்டை ஒரு 10-15 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் தரையில் அடிச்சிங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணினதுனால அந்த பூண்டோட தோல்லாம் கொஞ்சம் லூசன் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்ம தரையில் அடிக்கும்போது அந்த தோல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ரிமூவ் ஆகிடும். நல்ல தரையில் அடித்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஒரு 2-3 வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டவலை ஓப்பன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 90% ஆஃப் த பூண்டு தோல் வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆயிருச்சு. 1-2 பூண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் தோல் ஒட்டிகிட்டு இருக்கு. அந்த தோலையும் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி கையிலேயே எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம கையே படாமல் ஈஸியாகவே பூண்டு தோல் உரிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பூண்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பசங்கள்கிட்ட ஒரு துணியில் கட்டி கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க ரொம்பவே ஜாலியாக தரையில் இந்த மாதிரி பூண்டை அடிப்பாங்க. பூண்டு தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றலாம். செடியும் நல்லாவே வளரும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
இப்போ மழை நேரங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிக்கிறது தான். அந்த மாதிரி அடிக்கடி ஐஸ் கட்டி பிடிச்சிச்சின்னா நம்ம ஃப்ரீசரோட கூலிங்கும் கம்மியாயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் தூள் உப்பு தான் ஆட் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே உப்புக்கு ஐஸை சீக்கிரமாக மெல்ட் ஆக்குற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஐஸ் ஃபார்ம் ஆகாமலும் இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி உப்பு எடுத்திருக்கோம். துணியில் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த துணியை வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும். உங்கள் ஃப்ரீசரில் அவ்வளோ சீக்கிரம் ஐஸ் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீசரை டீஃப்ராஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் துணியில் உப்பு போட்டு ஃப்ரீசரை தொடச்சி விடணும். தொடச்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு இல்லை கிண்ணத்தில் கல் உப்பை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும். மேற்கொண்டு உங்கள் ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க டப்பாவோட மூடி ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த டப்பாவை தூக்கி தான் போடுவோம். இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனோட நேரோ போர்ஷனை மட்டும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலூன் கிடைக்கும். இப்போது இதை வச்சு நீங்கள் டப்பாவுக்கு ஒரு மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட டப்பாக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இனிமேல் டப்பாவோட மூடி உடஞ்சிருச்சுன்னா டப்பாவை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பலூனை வச்சு ஒரு மூடி ரெடி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபுட் ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டப்பாவில் மட்டும் இந்த பலூன் மூடியை யூஸ் பண்ணாதீங்க. அது சேஃப் கிடையாது. நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.